அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்று நாம் காண இருப்பது பராத் இரவு அன்று உயிரை கைப்பற்றும் மலக்காகிய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒரு ஓலை கொடுக்கப்படுகிறது. அதில் அடுத்த வருட பராத் தினம் வரை மரணமடைய கூடியவர்களின் பெயருள்ள பட்டியல் இருக்கும். பூந்தோட்டங்கள் அமைத்து வாழ திட்டமிட்டவர்களின் பெயர்களும், மாட மாளிகைகள் கூட்டி மனம் போல் வாழ ஆசைப்படுபவர்களின் பெயர்களும், மனம் முடித்து மகிழ்ச்சி அடைய ஆசைப்படுபவர்களின் பெயர்களும் எல்லாம் அதில் இருக்கும். அவர்களும் மண்ணைக்குள் போய் சேர்ந்து விடுவார்கள் என்று சையதுனா அத்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஷாபான் மாதத்தில் இருந்து அடுத்த ஷாபான் மாதம் வரையில் உள்ள மனிதர்களின் வாழ்வின் முடிவுகள் இந்த இரவில்தான் அதற்குரிய மலக்குகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. ஆதலால் நான் நோன்பு நோற்பவனாக இருக்கும் நிலையில் என் முடிவுகள் தீர்மானிக்கப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று கூறி நோன்பு நோற்று வந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபா பெருமக்கள் அறிவிக்கிறார்கள். நூல் பைஹகி. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷாபான் மாதத்தின் 15வது இரவில் அல்லாஹு தாலா முதல் வானத்திற்கு வருகிறான். பாவ மன்னிப்பு தேடும் எல்லா மூமின்களுடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான், சிலரை தவிர. அவர்கள் யார் என்றால் அல்லாஹுவுக்கு இணை வைப்பவர்கள், மூமினான சகோதரனிடம் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் பகைமை கொண்டவர்கள், குடும்பத்தோர்களின் உறவை துண்டித்து வாழ்பவர்கள், பெற்றோரை நோகடிப்பவர்கள், மதுவில் மூழ்கி கிடப்பவர்கள், விபச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள், கொலை செய்பவர்கள். ஆதாரம் கஷ்புல் கும்மா. மேற்கண்ட ஹதீஸின் மூலம் இந்த நாளின் பலன்களையும் சிறப்புகளையும் நாம் கண்டோம். யா அல்லாஹ், எங்களது விதியில் நீ கெட்டதென நிர்ணயித்துள்ள கெட்டதுகளை அழித்துவிட்டு நன்மைகளை மற்றும் எழுதி எங்கள் விதியை மாற்றுவாயாக நாயனே. எங்களை உனது நல்லோர்களின் கூட்டத்தில் சேர்ப்பாயாக நாயனே.